குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் நம்பர் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மாடூல் நம்பர் 6. ஏற்கனவே மாடூல் நம்பர் 5ல் டைப்ஸ் ஆஃப் சேப்பர்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு ஹோல்டிங் டிவைஸு, அதாவது சேப்பரில் ஒரு பீஸ் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு ஹோல்டிங் டிவைஸஸ் பார்த்தோம். போன மாடலில் சொல்லியிருந்தேன். அடுத்து சேப்பர் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த மாடலில் சேப்பர் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக எப்படி எடுக்கிறது, மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது, வெர்டிக்கல் சர்ஃபேஸாக எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது, ஆங்கிளை எப்படி ரிமூவ் பண்ணுறது. நம்ம போன இடம் பிளானர் மிஷினில் நம்ம பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சேப்பர் ஆப்ரேஷன்ஸ்: மிஷினிங் ஹரிசாண்டல் சர்ஃபேசஸ், மிஷினிங் வெர்டிக்கல் சர்ஃபேசஸ், மிஷினிங் ஆங்குலர் சர்ஃபேசஸ், cutting slats, grooves and keyways, machining irregular surfaces, machining splines, cutting gears. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னால் ஹரிசாண்டலாக மெட்டீரியல் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அடுத்து மிஷினிங் வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னால் வெர்டிக்கலாக நம்ம எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆங்குலர் சர்ஃபேஸ்னால் ஒரு பர்டிகுலர் டிகிரி என்ன பண்ண போகிறோம், டூல் போஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் பண்ணி எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து கட்டிங் ஸ்லாட்ஸ்னால் என்ன சொன்னால் ஸ்கொயர் ஷேஃபாக கட் பண்ணுறது. இல்லை க்ரூவ்னா என்ன சொல்லியிருந்தேன், க்ரூவ். கீவேஸ்னால் இப்போ ஒரு சின்ன டீத் பல்லு மாதிரி இருக்கிறது அதை எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அடுத்து மிஷினிங் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ், அதாவது ஒரு கர்வ்டு ஷேஃப் இருக்குது, அந்த மாதிரினா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து மிஷினிங் ஸ்ப்ளைன்ஸ், கட்டிங் கியர்ஸ். இதுவும் கியர்ஸ்னால் அந்த பல்லு மாதிரி இருக்கிறது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஷினிங் ஹரிசாண்டல் சர்ஃபேசஸ். இந்த படத்தை பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி தான். டேபிள் இருக்கும், டேபிள் மேலே என்ன இருக்கும், ஒர்க் பீஸ் இருக்கும், டூல் போஸ்ட் இருக்குது, டூல் இருக்குது, மேலே கிளாப்பர் பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சேப்பர் ஆப்ரேஷன் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், டேபிள் ஒர்க் பீஸ் ஐடியலாக இருக்கும். ரேம் ரேம் மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும், டூல் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த டூல் மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும், ஹரிசாண்டல் என்ன போகும், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டு போகும். அதுக்குரிய டெஃபினேஷன் நான் பார்த்துருவோம். மிஷினிங் ஹரிசாண்டல் சர்ஃபேசஸ் ஃபிக்ஸ் தி ஒர்க் ப்ராப்பர்லி ஆன் தி டேபிள். அதாவது ஒர்க் பீஸ் ப்ராப்பராக என்ன பண்ணணும், டேபிளில் இன்சர்ட் பண்ணிடணும், என்ன ஒரு ஹோல்டிங் டிவைஸ் கொடுத்து. அட்ஜஸ்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரோக். லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரோக் என்ன அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து செட் தி ரெக்வயர்டு கட்டிங் ஸ்பீடு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிவ் ரெக்வயர்டு ஃபீட் ஆஃப் தி டேபிள். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபீடு எவ்வளோ கொடுக்கணும் டேபிளுக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துக்கணும். அடுத்து ஃபிக்ஸ் ஆன் அப்ரோப்ரியேட் டூல் இஸ் டூல் கட்டு. அது கிவ் சூட்டபிள் டெப்த் ஆஃப் கட் அல்லது ரஃப் கட். நம்ம சூட்டபிள் நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டெப்த்து கூட்டிக்கலாம். நம்ம டூல் போஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம், இல்லை மேலே ஏற்றி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான டெப்த் ஆஃப் கட் ரஃப் கட்டாக இல்லை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபினிஷிங் த ஜாப் பை கிவிங் லெஸ் டெப்த் ஆஃப் கட். லாஸ்ட்டு நம்ம எல்லாம் செஞ்சு, அதாவது ஜாப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கட் கொடுத்து ஃபினிஷிங் என்ன பண்ணிக்கணும், லெஸ் டெப்த் ஆஃப் கட் கொடுத்துக்கணும். அடுத்து மிஷினிங் வெர்டிக்கல் சர்ஃபேசஸ். மிஷினிங் வெர்டிக்கல் சர்ஃபேஸ் பாருங்கள், ஒரு எல் ஷேஃபில் அந்த மாதிரி ஜாப் இருக்கும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக டூலை என்ன பண்ணிக்கிறோம், பர்டிகுலராக லைட்டாக என்ன பண்ணிக்கிறோம், சாய்ச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், வெர்டிக்கலாக என்ன பண்ணிக்கிறோம், சர்ஃபேஸை நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். நம்ம மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். இதுவும் அதே கான்செப்ட் தான். ரேம் என்ன ஆகும், ரெசிப்ரோகேட்டிவ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்லேருந்து மூவ் ஆகும். மிஷினிங் வெர்டிக்கல் சர்ஃபேசஸ் ஃபிக்ஸ் ஆஃப் தி ஜாப் ஆன் தி டேபிள் ஃப்ரேம்லி அலைன் த சர்ஃபேஸ் டு மிஷின்டு ப்ராப்பர்லி. சர்ஃபேஸ் மிஷின் கரெக்டாக ப்ராப்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிடும். ஃபிக்ஸ் அப் எ சைடு கட்டிங் டூல் இன் தி டூல் கட். செட் த வெர்டிக்கல் ஸ்லைடு எக்ஸாக்ட்லி 0. Swivel the apron away from the job. Switch on the machine. Rotate down feed screw by hand to give down feed. Feed is about 0.25 mm. ஃபீடு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிரும், டெப்த் ஆஃப் கட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மிஷினிங் ஆங்குலர் சர்ஃபேஸ். ஆங்குலராக எப்படி நம்ம மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆங்குலர் ஷேப்பிங் இஸ் கேரிட் அவுட் டு
மிஷின் இன்க்ளைன்டு சர்ஃபேசஸ் பவர்டு டவு டைல் இந்த மாதிரி நம்ம இருக்க மிஷினை வந்து ஆங்கிளாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டவு டைல் சேஃபில் இருக்குது இல்லை இன்க்ளைன் சேஃபில் இருக்குது அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செட் தி ஒர்க் பீஸ் ஆன் தி டேபிள், swivel the vertical slide of the tool head to the required angle, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செட் அப்ரான் அவே ஃப்ரம் ஒர்க், ஹியூ டவுன் ஃபீட் as per requirement. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பிளானர் மிஷின்லேயே. அதே தான் ஆங்கிள் சர்ஃபேஸ். ஆங்கிள்லாம் என்ன பண்ண போகிறோம், டூல் போஸ்ட் வந்து பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம வந்து திருப்பி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கட்டிங் ரேக் ஆர் ஸ்ப்ளைன்ஸ் அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ் அப் ஏ ஸ்கொயர் நோஸ் டூல் இன் டூல் ஹெட், அட்ஜஸ்ட் தி லென்த் பொசிஷன் ஸ்ட்ரோக்கு, ரெடியூஸ் த கட்டிங் ஸ்பீட். கட்டிங் ஸ்பீட் வந்து என்ன பண்ண போகிறோம், கம்மியாக கொடுக்க போகிறோம். எதுக்கு கம்மியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ரேக் ஸ்ப்ளைன்ஸ்க்கு வந்து சின்ன டீத் பல்லாக இருக்கும். அதை வந்து என்ன எடுக்கிறப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லோவாக எடுக்க போகிறோம். கட்டிங் ஸ்பீட் வந்து கம்மியாக கொடுத்துருப்போம். கிவ் சூட்டபிள் டெப்த் ஆஃப் கட். டெப்த் ஆஃப் கட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதிகமான மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம், டெப்த் ஆஃப் கட் வந்து கரெக்டாக சூட்டபுளாக கொடுக்கணும். ஃபீட் தி ஒர்க் ப்ராப்பர்லி டு ஹெட் ஈக்குவல் ஸ்ப்ளைன்ஸ். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன என்ன சின்ன சின்ன ஸ்லாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, பல்லு பல்லாக இருக்குது ஒரு பீஸ். டேபிளுக்கு மேலே என்ன ஒரு பீஸில் பல்லு பல்லாக இருக்குது. இதை வந்து டூலை வந்து வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுவோம். சின்ன சின்ன ஸ்லாட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து கட்டிங் கீவேஸ். கட்டிங் கீவேஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, இதுவும் அதே தான், சின்ன டீத் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன 2 கட்டிங் வேஸை நம்ம இந்த இது வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்பாக எந்த இடத்துல வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று வந்து மிட் பாயிண்ட்லேருந்து எப்படி நம்ம கீவேஸ் கட் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ் அப் தி ஜாப் பிட்வீன் 2 சென்டர்ஸ், கட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் சிமிலர் டு ஏ கீவே, மூவ் ரொட்டேட் ஒர்க் பை த ரெக்வயர்ட் அமௌண்ட், யூஸ் இண்டெக்ஸ் பிளேட் ஃபார் திஸ் பர்பஸ். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டிங் கீவேஸ் அட் தி எண்டில் வந்து அந்த ஒரு சர்க்குலர் ஜாப் இருக்குது. அந்த ஜாப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எண்டில் இல்லை ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், நம்ம மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுறோம். சின்ன டீத் மாதிரி ரிமூவ் பண்ணுறப்ப எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் ரூல் தான் வந்து என்ன பண்ணுவோம், அதில் யூஸ் பண்ணுவோம். கட்டிங் கீவேஸ் மிட்வே பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டூல் ரேமை வந்து நவட்டி ரேமில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் கொண்டு வந்து மிட் பாயிண்டில் வச்சு அங்கேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்லாட் போட்டு என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் மெட்டீரியல். அடுத்து மிஷினிங் இர்ரெகுலர் சர்ஃபேஸஸ்னால் என்ன சொல்லுங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃபிக்ஸ் அப் எ ஃபார்மிங் டூல் இன் டூல் போஸ்ட், கிவ் கிராஸ் ஸ்பீட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் டவுன் ஃபீட், swivel the apron suitably according to the contour required. அது கொடுத்துருக்காங்க. மிஷினிங் இர்ரெகுலர் சர்ஃபேஸஸ், ஒரு பீஸ் இருக்குது, மேலே வந்து என்னது டூல் இருக்குது. இதில் வந்து இப்போ இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்குது. இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சேப்பர் ஆப்ரேஷன் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த 6வது மாடலில் வந்து சேப்பர் ஆப்ரேஷன் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தோம். சேப்பர் ஹரிசாண்டலாக எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது, வெர்டிக்கலாக எப்படி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது, ஆங்கிளாக எப்படி ரிமூவ் பண்ணுறது, கட்டிங் ஸ்லாட்டாக மெட்டீரியல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, கர்வ்டு சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சேப்பர் ஆப்ரேஷனில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் சேப்பர் ஆப்ரேஷன் மெயினாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேபிள் மேலே என்ன பண்ணியிருப்போம், ஒர்க் பீஸ் வந்து ஏதாவது ஒரு ஹோல்டிங் வச்சு என்ன பண்ணியிருப்போம், கிளாம்ப் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து டூல் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ரேம் மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும், டூல் வந்து மூவ் ஆகும். ரேம் வந்து என்ன மெக்கானிசத்தில் யூஸ் ஆகுது, கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிங்க் மெக்கானிசத்தில் வந்து அந்த இது வந்து குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். இது வந்து பார்த்தோம். அப்போ வந்து என்ன ஆகும், டூல் போஸ்ட்லாம் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஒர்க் பீஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இது வந்து 6 மாடல் வந்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்து நம்ம ஸ்லாட்டர் அப்படிங்கிற மிஷினை பற்றி வந்து என்ன பண்ணுவோம், பார்த்துருவோம். 7 மாடலில் வந்து ஸ்லாட்டர்ங்கிற மிஷினை பற்றி நம்ம பார்த்துருவோம்.